பிறப்பால் புண்ணியமானம் மட்டும்தான் பருவதமலை ஏற முடியும். மிகப்பெரிய பாக்கியம். பருவதமலை ஏறினா தாய் வத்தில் பிறந்து வந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எது நிலை கட்ட தெரியாது இல்லைங்களா? அது பண்ணி செஞ்ச பாவம் மரம் நிவர்த்தனை ஆச்சு. மீண்டும் பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயம் சந்திப்பீங்க வாயா. நீங்க எப்படி விளம்பரம் எடுத்தீங்களோ மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அசையும் சாப்பிடாது. சபரிமலை விட மிகப்பெரிய பாக்கியம். ஐயப்பனை குறை சொல்லக்கூடாதுங்க. அது ஒரு விதங்க. இயற்கையா ஒரு புண்ணியம் பாவங்கள் வந்து விலகுங்க. நம்ம போன பிறகு செஞ்ச பாவம் சின்ன சின்ன தவறு சாபம் நல்லா பிழைக்க வேண்டிய வயசுல கல்யாணம் ஆகாதுங்க. பல தடங்கள் வருங்க. ஏறு இறங்கினாலே ஒன்று விட்டு எல்லாம் விடுதலை ஆகிடும். அப்போ நீ ஃப்ரீ ஆயிடுற. செல்போன் சார்ஜ் ஆகிற மாதிரி உங்கள் பாஷையில் சொன்னால் இன்னைக்கு எப்படி செல்போன் சார்ஜ் ஆயிருந்தோ நம்ம மேலே இருக்கிற பாவங்கள்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு 5 முறை வாங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு முறை ரகசியமாக வாங்க. கண்டிப்பாக கடவுளை பார்ப்பீங்க. கண்டிப்பாக இது ஒன்றும் அனுபவங்க ஐயா. பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.